எடுத்தார். கால வரம்பு நிர்ணயிச்சு தான் அவதாரங்கள்லாம் நடந்தது. இந்த தேவர்கள்லாம் ராவணனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ நேராக திருப்பார்கடல் போனாங்க. அங்கே தான் அவரை பார்க்க முடியும். வைகுந்தத்தில் நோ என்ட்ரி, அவங்களுக்கு போக முடியாது. அங்கே எங்கே யாரை பார்க்க முடியுமோ அப்படி தான் பார்க்க முடியும். அப்படி இவங்க திருப்பார்கடலில் போய் அங்கே பெருமாள்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணாங்க. துணை புரிந்தருள் கருண மாதவா சுரகநாயகா உலகநாயகா அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்ட உடனே, கவலைப்பட போட நான் தசரதாத்மஜம், தசரனுக்கு பிள்ளையா வந்து பிறப்பேன், அப்போ அந்த ராவணனை ஒரு கை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லி அடிச்சார் பகவான். இந்த கம்சன்னால ரொம்ப பாடுபடுறோம் சுவாமி அப்படின்னு போய் அது ஒரு விண்ணப்பம் பண்ணான். எல்லாரும் சேர்ந்து போய் அது கிருஷ்ணனா வந்து பிறப்பேன் கோகுலத்தில், அப்போ பார்த்துக்கிற ஒரு கை போய் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார். அப்படிலாம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கால வரம்பு ராத்திரியே 3 மாதம் முன்னாலேயே வாட்ஸ்அப்பில் போட்டு அது பல முறை தாக்கி அப்போ ஒரு கால வரம்பு நிர்ணயம் பண்ணி தானே அது நடத்துகிறோம். ஆனால் நரசிம்ம அவதாரம் அப்படி கிடையாது. முதல்ல வரம்பெல்லாம் இது நிர்ணயம் அல்ல. அந்த குழந்தை பிரகலாத ஆழ்வான் பள்ளியில் ஓதி வரும் ஒரு சிறுவன், ஒரு சின்ன பையன், அவன் சொல்லிட்டான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு. அந்த குழந்தை சொன்ன வாக்கு, ஒரு பாகவதன் சொன்ன வாக்கு பொய்யாயிடக்கூடாதுக்காக முன்னறிவிப்பு எதுவும் இல்லை. உடனே டேஷன் எடுத்து டக்குன்னு அவதார புருஷன் வந்துட்டார். அதனாலதான் ஆழ்வார் சொல்றாரு, ஆங்கு அப்போதே அவன் வீய தோன்றி பெருமான் அப்படின்னு சொல்றார் மங்களாசாசனம். உடனடி டேஷன். நாளை என்பது நரசிம்மன் இடத்துல இல்லை, இமிடியேட்டா வந்துட்டார். புதுசா ஒருத்தர் இப்படி சிங்க முகத்தோட ஒரு ஆள் வந்தான்னு எல்லாம் பயந்து ஓடுறான். ஏன்னா அவர் வந்து அந்த ரவுத்ரம் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா வந்தார் இல்லையா. யாரா இப்படி ஒரு ஆளை நம்ம பார்த்ததே இல்லையே லோகத்துல, ப்ரீ பிக்சிங் எதுவும் பண்ணலையா, நம்ம திடீர்னு இப்படி வந்துட்டேன்னு சொல்லி எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடுறான். அப்புறம் பிரகலாத ஆழ்வான் சரணாகதி பண்ணதை பார்த்தோம், தாயார் வந்து கிட்ட உட்கார்ந்ததை பார்த்தோம். அப்புறமா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அட நம்ம பெருமாள் தான் ஏன் வந்திருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த நரசிம்மருடைய பராக்கிரமத்தை பார்த்து அகோ பலம், அகோ வீரியம், அகோ சௌந்தர்யம் அப்படின்னு அவங்களுடைய மகிமையை பார்த்து வாய் விட்டு சொன்னாங்களாம். ஆழ்வார் சொல்றார், நாத்தலும் நான் முகனும் ஈசனும் ஆய்முறையால் ஏத்த அங்கோரால் அறியாய் இருந்தமானதினம்னு ஆழ்வார் பாசனம் பண்ணு. இந்த நாக்குல பகவானுடைய தோல் போடுவாங்க பல்லக்குல, எல்லாரும் பல்லக்கு தூக்குறாங்க இல்லையா, அவங்களுடைய தோலுக்கு எப்பயுமே ஒரு தழும்பு இருக்கும், ஒரு தழும்பு இருக்கும். அந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாக்குல ஒரு தழும்பு வந்துடணும். அதான் நாக்கு தழும்ப அப்படின்னு பலம். அவன் எவ்வளோ ஒரு கெப்பாசிட்டியான ஆளு, எவ்வளோ பலசாலின்றதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கு. அதாவது இந்த ராவணன் இருக்கான் இல்லையா, ராமாயண காலத்தில் இந்த ராவணனுக்கு ஒரு ஹாபி ஒன்று உண்டு. எல்லாருக்கும் ஒரு ஹாபி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாபி. அப்படி ராவணனுக்கு ஒரு ஹாபி என்னன்னா, எங்கேயாவது ஒரு நாளைக்கு வீம்பு சண்டைக்கு போகணும். யாரோ அடிப்படைய 4 பேர் வச்சிருப்பான், ராவண கூடயே 4 பேர் இருப்பான். அவன்கிட்ட ஆலோசனை கேட்பான், இன்னைக்கு யார்டா போய் சண்டை போடலாம் அப்படின்னு. இன்னைக்கு மாரிமுத்துட்ட போகலாமா, அவனை நாளைக்கு முத்துராஜ்கிட்ட போகலாமா, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒம்பு சண்டை போட்டு அவனை அடிச்சு போட்டு வர்றது, இதுதான் அவன் வேலை. ஒரு நாள் ஒரு அடிப்படி பார்த்துக்கிறான், இன்னைக்கு ராவணனை எப்படியாவது நம்ம மாட்டி வச்சிடணும்னு சொல்லிட்டு மகாபலி சக்கரவர்த்தியை போய் பார்த்து இன்னைக்கு அவர் கூட சண்டைக்கு போகலாங்கன்ட்டான். மகாபலி சக்கரவர்த்தி யாருன்னு சொன்னா பிரகலாதனுடைய பேரன், அதுதான் மகாபலி சக்கரவர்த்தி. பிரகலாதனை நரசிம்மர் வந்து இரண்யனை சம்ஹாரம் பண்ண போது பிரகலாதனுடைய முகத்தை பார்த்தார். என்ன இருந்தாலும் குழந்தை இல்லையா, அப்பாவை கொண்டா யாருக்கும் மனசுல ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா, கூப்பிட்டு கேட்டார், என்னடா உங்க அப்பாவை போய் கொண்டு விட்டேன், உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னா அவன், சரி உனக்கு எனக்கு தெரியும் உன் மனசு கஷ்டம், அதனால இனிமேல் உன் வம்சாவளியில யாரையுமே கொல்ல மாட்டேன். அதனால அவருடைய வம்சாவளியில வந்த இந்த மகாபலி சக்கரவர்த்தியை கொல்லாம அவருக்கு பாதாள லோகத்துல 14 லோகங்கள் உண்டு. பாதாள லோகத்துக்கு அவர் சக்கரவர்த்தியாக்கி அங்கே அவரை உட்கார வச்சார். 10 அடியவருக்கு எளியவன் பிறர்க்கரிய வித்தகன்னு சொல்லி அந்த பாதாள லோகத்துல இவரே காவல், நானே உனக்கு காவல் இருப்பேன். பாரதியார் பான நண்பனாய் மந்திரியாய் நல்ல ஆசிரியருமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் ஒரு மகாபலி சக்கரவர்த்திக்கு சேவகம் பண்றான் பகவான் காவலாளியா வெளியில இருந்து. ராவணனை அடிப்படியும் போனாங்க பாதாள லோகத்துக்கு.
நான் லங்கையிலேருந்து வந்திருக்கிறேன், ராமணேஸ்வரம் வந்துக்கிறேன், உங்கள் சக்கரவர்த்தி மகாபலிகிட்ட போய் சொல்லு அப்படின்னு. உள்ளே போய் ஓடி போய் சொன்னான். உள்ளே வர சொல்லிட்டார் மகாபலி. போனான். ராவணா, நீ என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறது தெரியும், கூட சண்டை போகிறதுக்கு எல்லாம் சரிதான், நானும் ரெடி தான். இருந்தாலும் சண்டை போகிறதுக்கு ஒரு தகுதி தராதர வேணும்ல, எல்லார்ட்டும் போய் சண்டை போட முடியாதுல்ல இல்லையா? அப்படி டெஸ்ட் பண்ணல, நீ என் கூட சண்டை போட தகுதியான ஆளான்னு செக் பண்ணல. அதுக்காக மகாபலி என்ன சொன்னார், இங்கே பாரு, இங்கே ஒரு பொருளை, அந்த ஒரு வஸ்திரம் போட்டு மூடி வச்சுக்கிறேன், அது பொருளை வஸ்திரத்தை எடுத்துட்டு அதை தூக்கி காட்டுறான், நான் அவன் கூட சண்டை போட வரேன்ட்டேன். நான் அவனை அசால்ட்டாக போய் என்னையா அது பொருள் அப்படின்னு அது வஸ்திரத்தை தூக்கி போட்டு இந்த பொருளை இப்படி எடுத்து இப்படி அசைச்சு பார்த்தான். அசைக்க முடியல. கைலாசத்தையே தூக்குனவன் அவன், கைலாசத்தையே தூக்குனவன் ராவணன். நமஸ்காரம்மா. அப்படி இந்த கல்லை அசைக்கிறான், என்னென்னமோ முக்கி முக்கி பார்க்குறான், அப்படி நகர்த்த முடியல கல்லை. என்ன பண்ணுறதுன்னு புரியல. மகாபலியை பார்த்து கேட்டான், ஐயா என்ன இப்படி நகர்த்த கூட முடியலையா, இது என்ன வஸ்து, இது என்ன, இது ஏன் இப்படி வச்சிருக்கிறேன்னு கேட்டான். ஒன்றும் இல்லையா, எங்கள் பாட்டனார் இரணியசிபு இருந்தானா, அவனை நரசிம்மரை அவன் சம்ஹாரம் பண்ணாரா, பண்ணுறதுக்கு முன்னால் இப்படி தூக்கி அவனை மேலே இப்படி வச்சு அப்படி ஒரு பல சுற்றுனார். இப்படியே அப்படி சுற்றின போது அவனுடைய உடைகள்லாம் கலைஞ்சு போச்சு, அவன் அணிஞ்சிருந்த ஆபரணங்கள்லாம் அப்படி அப்படி இப்படி போயிடுச்சு, அலங்கோலம் ஆகிடுச்சு. அப்போ அவன் ஒரு கடுக்கன் போட்டிருந்தான். யார்? இரணியசிபு. அந்த கடுக்கன் சுற்றுல அதில் ஒரு சின்ன பீஸ், ஒரு பிட்டு சின்ன இவ்வளோதான், அது ஒடிஞ்சு ஓடி வந்து விழுந்துருச்சு. எங்கள் தாத்தா ஞாபகமாக நான் அந்த பிட்டை எடுத்து வச்சுருந்தேன், அதுதாண்டா உன்னை தூக்க சொன்னேன். யாரு? இரணியசிபு போட்டிருந்த கடுக்கன்ல ஒரு சின்ன பிட்டு, அந்த பிட்டை ராவணனால தூக்க முடியல. அப்படிப்பட்ட இரணியசிபுவை தூக்கி 10 சுத்தி மடியில வச்சு வல்லுகிராளன் ஊருகிராளன் வாளுகிர் சிங்கம்னு, உகிர்னா நகம், இந்த நகத்தினாலே கீண்டான்னு சொன்னா நம்ம நரசிம்மனுடைய பலத்தை என்னன்னு சொல்றது? அகோ பலம், அகோ பலம். ఇబ్బంది పట్ట గుడ్డ కిందికి వస్తుంది, డస్ట్ వస్తుంది సార్, అది గుడ్డ కిందికనండి.
இருக்கக்கூடிய நரசிம்மர் சத்திரவட நரசிம்மர். சத்திரவடன்னா ஆலமரம்னு அர்த்தம். அந்த ஆலமரத்துக்கு கீழே எழுதிருக்காரு. இவர் ஏன் எப்பயுமே சிரிச்சுட்டு இருக்காருன்னா, இவர் வந்து சங்கீதம்னா இவருக்கு ரொம்ப உயிர். சாலதா பிரம்மமிதி సంగీతనం నీకు రచించు నడగించు సంకీర్తనం. பாட்டு பாடினா போதும், இவரை நம்ம வசப்படுத்திடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு திருக்கல்யாண குணங்கள் உண்டு. இந்த மாதிரி இருக்கிறாரு. அவருக்கு ஒரு குண விசேஷம், அவருக்கு ஒரு கேரக்டர், ஒரு யுனிக்னஸ், ஒரு தனித்தன்மை இருக்குது. அந்த சுவாமி பால்பாண்டி சாமி இருக்காரு. அவர் அவர் மாதிரி ஒரு பிறவி கிடையாது. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்துவம். ஒருத்தர் பெருமை யாருக்கும் மட்டுப்பட்டதில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல ஜாம்பவான்கள் தான். அப்படி இந்த சத்திரவட நரசிம்மருக்கு திருக்கல்யாண குணம் என்னன்னா, சங்கீதத்தை ரசிகர், நல்ல கலா ரசிகர். அப்படி மியூசிக் அகாடமியில் உட்கார வச்சா சந்தோஷமா இருப்பார். அவர் ஏன் அப்படின்னு அப்படிப்பட்ட சங்கீத ரசிகரை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே அந்த மரத்து மேல ஆஹா ஊஹோன்னு 2 கந்தர்வர்கள் எப்பவுமே கானம் பாடிக்கிட்டே இருப்பார். எப்பவுமே அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இவரு ஏன் தாளம் போட்டுட்டே உட்காந்துருப்பார். ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோ. அதனாலதான் இப்போ கச்சேரிகள்லாம் நல்லா இருந்த கச்சேரி களை கட்டுச்சுன்னா ஆகா ஓகோன்னு சொல்றோம்ல, அதுக்கு மூல காரணமா இருக்கிறவர் இந்த நரசிம்மர். பெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன், பெரிய நாயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். கரிசேர் பூம்பதில் சூழ் கனமாமலை வேங்கடவா, உன்னை அடியேன் வந்தடைந்தேன், அடியேனை ஆட்கொண்டேன். கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் என்று யாமையினால், என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன். குன்றேன் மேகமதில் குளிர் மாமலை சூழ் வேங்கடவா, உன்னை அன்றே வந்தடைந்தேன், அடியேனை ஆட்கொண்டேன். பற்றே ஒன்றறியேன் பாவமே செய்து பாவியானே, பற்றேல் ஒன்றறியேன் மாயனே எங்கள் மாதவனே. கல்தேன் பாய்ந்தொழுகும் கமல துணை சூழ் வேங்கடவா, உன்னை அன்றே வந்தடைந்தேன், அடியேனை ஆட்கொண்டேன். அவையாய பெருமாள் தாய் சேர உயிருண்டு தடமாடும் குடமாடும் தகமாடும் தகை சேர, நாதன் உரைகின்ற புறம் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே. గడనగమదివో శ్రీ వెంకటపతికి సిరులైనది, భావింప సకల సంపద రోభమదివో. கேட்டிருக்கீங்க அன்னமையா கீர்த்தனை. அப்படி கைவல்யம்னு அது ரொம்ப ரொம்ப அசிங்கமான பேச்சு நாங்கள் பேசுவோம் இந்த மாதிரி சொல்லுவோம். அதனால அது நமக்கு முக்கியம் கிடையாது. அதில் ஒரு சுயநலம் உண்டு. இந்த மாதிரிலாம் அடிமை அடிமை சர்வேஸ்வரனுக்கு அடிமையா இருக்கு. அவனுக்கு ஏவல் செய்யறாளா நாம இருக்கணும், அவ்வளவுதான். அதான் வந்து இந்த ஆத்மாவுடைய பேசிக் கேரக்டர். அதுல நாம நிலை நின்று இருக்கணும். அதனால அவரு வாத்தியார் வந்து எப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சும்மா பார்த்துக்குவோம். ஆனா அது கிடையாது. அதனாலதான் எப்பயுமே சம்பிரதாயத்துல பகவான்கிட்ட போகக்கூடாது, ஆச்சாரிய புருஷன்கிட்ட தான் வரணும். குரு தான் நமக்கு முக்கியம். இந்த சம்பிரதாயம் இருந்தாலும் அப்படி பிரகலாதனுக்கு சொல்லி கொடுத்தது எப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? அதுக்காக இப்போ நாம யோகானந்த நரசிம்மர் சேவிக்க போறோம். அங்கே 2-3 சன்னதிகள் இருக்கும். யோகானந்த நரசிம்மன்றது பிராச்சிதமான சன்னதியை அப்படியே காட்டி கொடுத்துருவேன். அப்புறம் அங்கங்கே அப்பப்போ கொஞ்சம் சேஷ்டம் பண்றவங்கலாம் அப்படி இப்படி ஒரு சன்னதி ஏற்படுத்திடுவாங்க. எல்லாரும் பிழைக்கிறோம்ல, அதுக்கு அங்கேயே இருக்கும். அதெல்லாம் அவங்க விருப்பம், அப்புறம் போய் பார்த்துக்கலாம். முதல்ல பிராச்சிதமான தானா வந்த திருமேனி பெரியவங்க நமக்கெல்லாம் காட்டி கொடுத்தது முதல்ல காட்டிடலாம். அது
சுவாமி வராக அவதாரம் எடுத்து சம்ஹாரம் பண்ணினார். அவன் பூமாதேவியை கடத்திட்டு போய் கடல் கடியில் வச்சுட்டான். அவர் அப்புறம் மீட்டு பாசி தூர்த்து கிடந்த பார்மகளை மீட்டு கொண்டு வந்தார் சுவாமி. அது வராக அவதாரம். தம்பி தான் இரண்யகசிபு. அவனை நரசிம்மவதாரம் எடுத்து சம்ஹாரம் பண்ணது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடியார்களுக்கெல்லாம் எப்படின்னா தினுசா வகை வகையா பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை எல்லாருக்கும் உண்டு. அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் சொன்னாங்க, வையத்துள் வாழ்வீர்கள், உலகத்துல வாழை கொடுத்து வைத்தவங்களே, எத்தனை விதமான சேவைகள் உங்களுக்காக இங்கே காத்து கிடக்கு அப்படின்னு அவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. அடியார்கள் எல்லாம் என்ன கேட்டாங்க, இந்த வராக அவதாரம் ஒன்று எடுத்த அது சரிதான் சாமி, நரசிம்மனா ஒரு அவதாரம் பண்ண அதுவும் சரி, அது சரிதான் சாமி, ஆனா ரெண்டு கலந்து அப்படி ரெண்டும் மிக்சிங்கா பால் இருக்கிறதே அது ஒரு அலாதி ருசி, சக்கரை இருக்கிறதே அது ஒரு அலாதி ருசி. ரெண்டையும் தனித்தனியாக சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது. பால் சாப்பிட்டா நல்லா டேஸ்டாக தான் இருக்குது. சர்க்கரை தனியாக சாப்பிட்டா அதுவும் டேஸ்டாக தான் இருக்குது. அந்த பாலும் சர்க்கரையும் கலந்து சாப்பிட்டா அது ஒரு தனி ரகமாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த வராக சுவாமியும் நரசிம்ம சுவாமியும் சேர்ந்து ஒரே விதமாக காட்சி கொடுத்தா அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அடியார்கள் எல்லாம் அவர் ஆசைப்பட, வராக நரசிம்மனா சிம்மாச்சலம்னு ஒரு ஊர் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா வராக நரசிம்மா நீங்கள் அவரை சேவிக்கலாம். அவர் எப்போதுமே சந்தன காப்பு சாத்தியிருக்கோம். இங்கே அட்சய திருதி அன்னைக்கு மட்டும்தான் அந்த சந்தன காப்பை எடுப்பாங்க, அப்படி சேவிக்க முடியும். அங்கே தான் வராக நரசிம்மனை சிம்மாச்சலத்தில் மட்டும்தான் சேவிக்க முடியும். அது எந்த இதில்? ஆந்திராவில் இருக்குது, விசாகப்பட்டினம் அங்கே இருக்குது. அது போக இங்கேயும் நீங்கள் வராக நரசிம்மரை சேவிக்கலாம். அது எப்படின்னா அங்கே ரெண்டு கலந்து சேவை சாதிக்கிறார். இங்கே எப்படின்னு சொன்னால், முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய், அதாவது ராமனா முதல்ல பலராமன் ஒரு அவதாரம் எடுத்தாச்சு. முதல்ல ராமாவதாரமா, முதல்ல ராமனா ஒரு அவதாரம் எடுத்தாச்சு. பிற்பாடு பலராமன் அப்படின்னு ஒரு அவதாரம் எடுத்தாச்சு. அப்படி முதல்ல ஒரு ராமன், ரெண்டாவது ஒரு ராமன் அப்படி அவதாரம் எடுத்தார் சுவாமி. அந்த மாதிரி இங்கேயும் முதல்ல முதல்ல ஒரு அவதாரம் எடுத்தார். இதை இரணியனை கொள்றதுக்காக எடுத்தார். அதுக்கப்புறம் இந்த பகுதியில சோமாசுரன் ஒரு அரக்கர், அகோபல ஸ்தல புராணம் சொல்ற செய்தி. சோமாசுரன் ஒரு அரக்கர், அவனை கொள்றதுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த பிறகு பின்னால ஒரு வராக அவதாரம் எடுத்தார். முன்னால நரசிம்ம அவதாரத்துக்கு முன்னாலதான் வராக அவதாரம். அப்படிதான் நம்ம எல்லாம் கேட்டுக்கிறோம், அப்படிதான் நம்ம எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நரசிம்ம அவதாரம் நடந்த பிறகு பின்னால ஒரு வராக அவதாரம், இது சோமாசுரனை சமகாரம் பண்றதுக்காக எடுத்தார். அப்ப அந்த வராக அவதாரம், வராகமூர்த்தி அந்த நரசிம்மமூர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க சேவை சாதிக்கிறார். சிம்மாச்சலத்துல எப்படி இருக்கு, அது கலந்து இருப்பாங்க. இங்க சேர்ந்து பின்னால வந்த வராக சுவாமி, முன்னால எடுத்த அவதாரம். ஒரு முற்பட வந்தவர் பிற்பட அப்படின்னு ஒரு தியாகராஜ சுவாமி கீர்த்தனையே உண்டு. இந்த தியாகராஜ சுவாமி திருட்டு இதுல இருந்து காட்டுல இருந்து பாட்டு, அந்த மாதிரி பின்னால அந்த வராக சுவாமியை இங்க மட்டும்தான் சேர்த்து.
ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.